திருச்சி சிறுகனூரில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை திமுக மாநில மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் இதில் பங்கேற்பதற்காக நிர்வாகிகள் வரத் தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், அங்கு என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? திமுகவினுடைய மாநில மாநாடு இன்று மாலை நடைபெற இருக்கிறது. அந்த மாநில மாநாடு நடைபெறக்கூடிய அந்த அரங்கில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். விழா மேடை பகுதியில் நம்ம தற்போது இருக்கிறோம். அந்த விழா மேடை பகுதியை நீங்க பார்க்கலாம். முதல்வர், அமைச்சர் உள்ளிட்ட திமுகவினுடைய நிர்வாகிகள் அமர்வதற்கான இடம் இந்த இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து நம்ம அந்த விழா எப்படி மேடை எப்படி எந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சுமார் 10 லட்சம் நிர்வாகிகள் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில தற்போதே நிறைய நிர்வாகிகள் தற்போது வர தொடங்கி இருக்கிறாங்க. குறிப்பாக விழா மேடைக்குள்ள வரக்கூடிய பகுதி மட்டும், அந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி மட்டும் பாத்தீங்கன்னா சுமார் 650 ஏக்கர் பரப்பளவுல அந்த அரங்கானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீங்க பார்க்கலாம், எல்லா இடத்துலயும் இந்த சேர் போட்டு அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நிர்வாகிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் தற்போது இந்த பகுதிகளில் அவர்கள் எந்தெந்த பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தணும் என்பது தொடர்பான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சரியாக 3 மணிக்கு இந்த நிகழ்வானது தொடங்குகிறது. விழா மேடைக்கு 5 மணிக்கு திமுகவினுடைய தலைவர் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காலை முதலே இங்கு வரக்கூடிய நிர்வாகிகளுக்கெல்லாம் உணவு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு 3 வேளையும் இந்த உணவு தயாரிக்கும் பணியானதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 10 லட்சம் பேருக்கு உணவு தயாரிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் 25 லட்சம் லிட்டர் தண்ணீரானது இங்கே இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. என வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. திருச்சியினுடைய வெயிலும் ரொம்ப உக்கிரமா இருக்கக்கூடிய நிலையில தண்ணீர் பிரச்சனை எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தண்ணீர் விநியோகத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்காலிக மருத்துவமனை அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நீங்க பார்க்கலாம், முதல்வர் அவர்கள் இந்த மேடையிலிருந்து நடந்து ரேம்ப் வாக் செல்வதற்கான அந்த மேடைகள் அமைக்கும் பணியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரியாக 11 மணிக்கு இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக முதல்வர் சரியாக 11 மணிக்கு திருச்சி வருகிறார். திருச்சி வந்து மேடை இருக்கக்கூடிய பகுதிக்கு 110 அடி உயரமுள்ள கொடிகம்பத்தை மாலை 4:30 மணிக்கு ஏற்றிய பிறகு 5 மணிக்கு இந்த விழா மேடைக்கு, நான் தற்போது இருக்கக்கூடிய இந்த விழா மேடைக்கு முதல்வர் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விழா மேடை 3 பகுதியா இருக்கு. நான் இப்போது இருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா முதல்வர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அமரக்கூடிய பகுதி. இந்த பகுதி பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், எம்பி உள்ளிட்டோர் அமர்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. எந்தெந்த பகுதிகளில் யார் யார் அமர வேண்டும் என்பதற்கான அவர்கள் பெயர் பலகையும் போட்ட ஒரு இருக்கைகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விழாவானது 3 மணிக்கு தொடங்கும். நிர்வாகிகள் தற்போது வர தொடங்கிவிட்டார்கள். அதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடு, திமுகவினுடைய 12வது மாநில மாநாடுக்கான பிரம்மாண்ட ஏற்பாடு நிகழ்வுகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.